உட்கார்ந்துருக்கீங்க. தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே வருதுன்னா என்ன அர்த்தம்? கிச்சன்ல உங்க அம்மா தோசை சுட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்து நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமா உசுரை காப்பாத்தணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பொண்டாடி தோசை விட்டுறான்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தான். அம்மா கேட்கறதுக்கும் மனைவி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடம்பு எப்படிப்பா இருக்கு அம்மா, உடம்பு எப்படி இருக்கு மனைவி. பாசத்தை வீசுனா அம்மா, பாத்திரத்தை வீசுனா அதான் பொண்டாட்டி. சொல்றாங்களா இல்லையா? ஆனா ஒருத்தர் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து சொன்னார், கரும்பு கடைக்காரு பொண்ணை கட்டி என் வாழ்க்கையே போச்சு மேடம்னாரு. ஏங்க கரும்பு கடைக்காரு நான் நினைச்சேன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம், அதெல்லாம் ஜூஸ் தான் குடிக்கிறோம். கோவம் வந்தா 2 அடி அடிச்சா கூட பரவாயில்ல மேடம், போடு சக்க மாதிரி புளிஞ்சு எடுத்துருதான் வலி தாங்க முடியலன்னாரு. இன்னொருத்தர் வந்து சொன்னார், டாக்டர் பொண்ணை கட்டிட்டு என் வாழ்க்கையே போச்சுன்னாரு. டாக்டர் பொண்ணு என்னங்க பிரச்சனை, கோவம் வந்தா 2 அடி அடிச்சா கூட பரவாயில்லக்கா, இத்தா தண்டி ஊசி இருக்கு சதக்குன்னு வந்து ஒரு குத்து குத்திருதான் வலி தாங்க முடியலன்னாரு. ஆனா கடைசியா வந்த ஒரு மனிதன் டீக்கடை மாஸ்டர் பொண்ணை கட்டி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னாரு. சூப்பர், நினைச்ச உடனே டீ போட்டு கொடுப்பாங்களான்னு என்ன? இல்லம்மா, எப்ப அடிக்க வந்தாலும் லைட்டா ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டுதான் அடிப்பா, பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஆனா பெண்கள்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? 10 பவுன் தங்கம் கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா? தங்கம் கொடுக்க வேண்டாங்க, கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்டா அந்த புருஷனே எங்களுக்கு போதும் தான் நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா அவன்தான் சரியான ஆண்மகன்.